அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். 6 மணிக்கு நிச்சயதார்த்தம். அரை மணி நேரம் முன்னால் போய் சேரலாம்னு அவசரமாய் ஆஃபீஸிலிருந்து வந்தேன். காலையிலேயே திவ்யா கிட்ட சொன்னேன். இன்னுமா அவ ஆஃபீஸ்லேருந்து வரல. ஷியாமின் குரலில் பதற்றம் இருந்தது. வந்துடுவாடா, கிளம்பும்போது ஏதாவது வேலை வந்திருக்கும். பவானி சாந்தமாக சொன்னாள். போங்கம்மா, இப்படி ஒரு வாயிலா பூச்சி மாமியாராய் நீங்க இருக்கிறதுனால தான் திவ்யா தன் இஷ்டப்படி நடந்துக்கிறா. கொஞ்சம் பொறுமையா இரு ஷியாம், திவ்யா நிச்சயம் வந்துடுவா. பவானி நம்பிக்கையாக சொன்னாலும் உள்ளூர பயமாக இருந்தது. அன்று திவ்யாவின் பெற்றோர்களுக்கு திருமண ஆண்டு விழா. காலையில் அவர்களை போனில் அழைத்து ஷியாமிலிருந்து துவங்கி சின்னவன் ஹரி, தங்கை ஆனந்தி, தான் எல்லோரும் வாழ்த்து சொல்லியாகிவிட்டது. அன்றைக்கென்று பவானியின் தம்பி பிள்ளை சாகருக்கு நிச்சயதார்த்தம். டி நகர் திருமண மண்டபம் ஒன்றில் நடைபெறுவதாக இருந்ததால் திருமண தின வாழ்த்து சொல்ல தங்களால் நேரில் போக முடியாததால் அழகிய மலர் கொத்து ஒன்றை வாழ்த்துக்களுடன் மாமனார் வீட்டில் சேர்க்கும்படி ஷியாம் ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் திவ்யா செல்போனில் நேரில் வருவதாக அவள் தாய் ருக்மணியிடம் சொல்லி கொண்டிருந்தது பவானியின் காதில் விழுந்தது. ஒருவேளை திவ்யா அலுவலகத்திலிருந்து நேராக தன் பெற்றோர்களை பார்க்க போயிருக்கலாம். அதனால் தான் இங்கே வர தாமதமாகிறது போலும். இது தன் மகனுக்கு தெரிந்தால் நிச்சயம் மூட் அவுட் ஆகிவிடுவான் என்று பவானிக்கு உள்ளூர கவலை பிடித்து கொண்டது. ஷியாம் தவிப்புடன் வாசல் பக்கம் போய் எட்டி பார்த்தபோது செல்போன் அடித்தது. ஹலோ ஷியாம், நான் தான் திவ்யா. எங்கேருந்து பேசுகிற? அடையார். அப்பா அம்மாவை பார்த்து நேரில் விஷ் பண்ணலான்னு வந்தேன். திரும்பி வரும் வழியில் ஒரே டிராஃபிக் ஜாம். நான் வீட்டுக்கு வந்துட்டு சேர்ந்து கிளம்பணும்னா உங்களுக்கும் லேட் ஆகிடும். இங்கிருந்து நான் நேராக மண்டபம் வந்துடுறேன். நீங்கள் கிளம்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நாங்கள் கிளம்ப அனுமதி கொடுத்ததுக்கு. அவன் டக் என்று செல்லை அணைத்தான். சீக்கிரம் கிளம்புங்க. பரபரவென்று போய் காரில் ஏறிக்கொண்ட அவனுடன் மற்றவர்கள் பேசவே பயப்பட்டார்கள். ஷியாமின் முகத்தில் கோபம், டென்ஷன், குழப்பம் எல்லாம் சூழ்ந்து கொண்டன. பெற்றோர்களுக்கு ஒரே பெண்ணான திவ்யாவை தான் மணந்து கொண்டது உலகமகா தவறோ என்று பல சந்தர்ப்பங்களில் அவன் நினைக்கும்படி இருந்தது அவள் நடந்து கொண்ட விதம். திவ்யா நன்கு படித்து தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்தாள். அழகு, அந்தஸ்து எதிலும் குறைவில்லை. பெற்றோர்களுக்கு அருமை மகள். உடன்பிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஷியாம் திவ்யாவுக்கும் மனம் பொருந்து விட்டதால் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. திவ்யாவுடன் வாழ்க்கை சுவாரஸ்யமாகத்தான் ஆரம்பித்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாய் ஷியாமுக்கு ஒரு உண்மை புலப்பட துவங்கியது. திவ்யா ஒரு சராசரி பெண்ணை விட சற்று அதிகமாகவே தன் பெற்றோர்கள் மீது பாசம் வைத்திருந்தாள். அவள் வேலை செய்யும் நிறுவனத்தின் செலவில் 1 மாதம் வெளிநாட்டுக்கு உல்லாச டூருக்கு போகும் வாய்ப்பு வந்தது. அப்பா அம்மாவை பார்க்காமல் 1 மாதம் என்னால் இருக்க முடியாது என்று மறுத்து உதறிவிட்டாள். திவ்யா சேர்ந்தாற்போல் சில தினங்கள் தன் பெற்றோர்களை பார்க்க போக முடியாவிட்டால் அப்படியே மாய்ந்து போய் விடுவாள். அதனால் என்ன, போனில் பேசிவிட்டு முடிந்தபோது போயேன் என்று ஷியாம் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ள மாட்டாள். உங்களுக்கு என்ன, அப்படித்தான் சொல்வீங்க, ஏன்னா உங்க அம்மா, தங்கை, தம்பி எல்லோரும் கூடவே இருக்காங்க என்று புலம்புவாள். முக்கியமான பண்டிகை தினங்களில் திவ்யா தன் மாமியார் பவானிக்கு உதவியாக இருக்காமல் பெற்றோர்களுடன் இருக்க போய் விடுவாள். நீ போக வேணான்னு சொல்லலை, நம் வீட்டில் பூஜை முடியும் வரை நீ அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருந்துட்டு போகலாமே என்று ஷியாம் சொன்னால், அதுக்கு இங்கே ஆனந்தி இருக்காளே, பாவம் என் பேரண்ட்ஸுக்கு தான் யாரும் இல்லை. நான் போனால் அவங்க எத்தனை சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? அப்போ இது உன் வீடு இல்லையா? ஆனந்தி, ஹரிக்கு மட்டும்தான் இது வீடா? ஷியாம், உங்கள் அத்தனை பேர் மேலேயும் உங்கள் அம்மா வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் என் பெற்றோர்கள் என் ஒருத்தி மேல் வச்சிருக்காங்க. அதாவது மற்ற யாரிடமும் பங்கு போடப்படாத ஒட்டுமொத்த பாசம். அதில் கொஞ்சமாவது நான் திருப்பி அவங்க கிட்ட காட்ட வேண்டாமா? இங்கே நாங்கள் அத்தனை பேரும் உன்கிட்ட வச்சிருக்கிற பாசத்துக்கு மதிப்பே இல்லையா? போங்க ஷியாம், அது வேறு இது வேறு. திவ்யா நழுவி விடுவாள். ஷியாமுக்கும் மாமனார் மாமியார் மீது அளவு கடந்த பாசமும் மரியாதையும் இருந்தது. அந்த ஆண்டு தீபாவளிக்கு தன் தாய்க்கு வாங்கின டிசைனிலேயே அதே விலையிலேயே மாமியாருக்கும் பட்டுப்புடவை வாங்கினான் ஷியாம். தலை தீபாவளி ஆதலால் சேர்ந்தே கொண்டாடினார்கள்.
ஒரு முறை இருவரும் சேர்ந்தே அடையாருக்கு போனபோது, அங்கிள், ஒரு சஜஷன் என்று ஷியாம் ஆரம்பித்தான். சொல்லுங்க ஷியாம், நீங்களும் ஆன்ட்டியும் இங்கே ஏன் தனியாக இருக்கணும்? எங்கள் கூட வந்து இருங்களே, அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, திவ்யாவின் கவலையும் தீர்ந்து போகும். எங்கள் வீட்டில் 3 பெட்ரூம் இருக்குது, நீங்கள் ஒன்றில் இருக்கலாம். சாரதி புன்னகையுடன் மறுத்தார். ஷியாம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இப்படி நினைக்கிறதே மனசுக்கு நிறைவாக இருக்குது. எனக்கு ரிட்டையர்ட் ஆக இன்னும் 4 வருஷம் இருக்குது. ஆஃபீஸும் இங்கே அடுத்த தெருவில்தான். ருக்மணிக்கு இங்கே அக்கம் பக்கத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். பஜனை, அந்தாதி கிளாஸ்ன்னு பொழுது போயிடுது. தனிமையே எங்களுக்கு தெரியலேன்னு சொன்னால் திவ்யா தான் நம்ப மாட்டேங்கிறா. ஷியாம் அதற்கு மேல் அவரை வற்புறுத்தவில்லை. உலகத்தில் ஒரே பெண்ணாக இருப்பவர்கள் எல்லாம் இப்படியா இருப்பார்கள்? திவ்யாவின் போக்கை நினைத்தபோது ஷியாமுக்கு ஆச்சரியமாக இருந்தது. திவ்யா பெற்றவர்கள் மீது வைத்திருக்கும் அளவு கடங்காத பாசம் இப்படி அவளுக்கும் தனக்கும் நடுவில் பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுக்கிறதே என்று மனசுக்குள்ளே கவலைப்பட்டு கொண்டிருந்தவனை கோபத்தின் எல்லைக்கே போக வைத்துவிட்டது அடுத்து நடந்த ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு சிறிய சம்பவம் ஷியாமின் மனதில் உறுத்தலாக அது நிலைத்தது. சில மாதங்களுக்கு முன் வேலை நிமித்தம் ஷியாம் டெல்லிக்கு போக வேண்டி வந்தது. ஹரி பள்ளியில் சக மாணவர்களுடன் சுற்றுலா சென்று இருந்தான். தன் தாய்க்கு முதுகுவலி என்று பார்க்க போன திவ்யா அன்று வீடு திரும்பாமல் பெற்றோர்களுடன் தங்கிவிட்டாள். அன்றைக்கு என்று பவானி குளியலறையில் வழுக்கி விழுந்து மயக்கமாகிவிட வீடே அமர்க்களப்பட்டது. சின்ன பெண்ணான ஆனந்தி திவ்யாவை தொலைபேசியில் அழைக்க முயன்று தொடர்பு கிடைக்காமல் அக்கம்பக்கத்தார் உதவியுடன் தாயை மருத்துவமனையில் சேர்த்தாள். ஷியாமுக்கு இது தெரிய வந்ததும் அவன் ருத்ரமூர்த்தியானான். திவ்யாவுடன் எப்படியோ தொடர்பு கொண்டு, உங்க அம்மாவை அப்பா பார்த்து கொள்வார், உடனே எங்க வீட்டுக்கு போ. ஆனந்தி தனியாக திண்டாடுகிறாள். எங்க அம்மாவும் உனக்கு உறவுதான், நாங்களும் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க அம்மாவை பார்த்து கொள்கிற கடமையும் உனக்கு இருக்கிறது. ஷியாம், செட்டப் திவ்யா, உடனே கிளம்பி வீட்டுக்கு போய் ஆனந்திக்கு உதவியாக இரு. நீ இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் கூட நான் பொல்லாதவன் ஆகிவிடுவேன். நம் விவாகரத்துக்கு நீ தயாராக இருக்க வேண்டி வரும் என்று கத்தினான். ஆவேசம் வந்தது போல் அவன் கத்தியதும் திவ்யா உண்மையிலேயே பயந்து போனாள். அவன் சென்னை திரும்பியதும் அவள் விமான நிலையத்துக்கே வந்து பலமுறை மன்னிப்பு கேட்டும் கோபம் தணிவதாக இல்லை. புகுந்த வீட்டாரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு பாசத்தையும் அன்பையும் அவர்களோடும் பகிர்ந்து கொள்வதில்தான் வாழ்க்கையின் அர்த்தமே அடங்கியிருக்கிறது. இந்த விதி ஆண்களுக்கும் பொருந்தும் தான். திருமணமாகி 2 ஆண்டுகளில் பலமுறை எடுத்து சொல்லியும் திவ்யா இன்னும் மாறாமல் அப்படியே இருந்தது ஷியாமுக்கு அலுப்பூட்டியது. இதற்கு அவன் ஏதாவது செய்ய வேண்டும். திவ்யாவை மாற்ற அவனுக்கு உதவக்கூடியவர்கள் அவள் பெற்றோர்கள் மட்டுமே. ஷியாம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான். 2 வாரங்களுக்கு பிறகு அந்த நல்ல செய்தி வந்தது. சிங்கப்பூரில் உள்ள அவர்கள் தலைமை செயலகத்தில் ஷியாமுக்கு முக்கியமான பொறுப்பை அளித்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி பணித்திருந்தார்கள். அங்கே தங்க வேண்டும் என்பதால் மனைவியையும் உடன் அழைத்து போகலாம். ஷியாம் தன் எம்டியுடன் பேசி திவ்யாவுக்கும் சிங்கப்பூரில் வேலைக்கான ஏற்பாடுகளை செய்தான். அக்கா அர்ச்சனாவின் கணவனுக்கு அதே சமயத்தில் சென்னைக்கு மாற்றல் கிடைத்து விட்டதால் தன் தாய், தம்பி, தங்கையை பற்றியும் கவலை இல்லை என்றாகிவிட்டது. அர்ச்சனா கணவனுடன் தங்கள் வீட்டிலேயே தங்கி அம்மாவையும் தம்பி, தங்கையையும் பார்த்து கொள்ளலாம். எல்லா ஏற்பாடுகளையும் கச்சிதமாக செய்து முடித்த பிறகே திவ்யாவிடம் அதை பற்றி சொன்னான் ஷியாம். சிங்கப்பூரா? குட், போயிட்டு வாங்க என்றாள் அவள். நீயும் என் கூட வரப்போற? நோ ஷியாம், என்னால் முடியாது. எங்கள் கம்பெனி இலவசமாக அறிவித்த வெளிநாட்டு ட்ரிப்பையே ஒதுக்கினவள் நான். உங்களுக்கே தெரியும், அம்மா அப்பாவை விட்டுட்டு 2 வருஷம் நான் எப்படி வருவேன்? அடட, உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டார். உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னார். என்னவா? ரொம்ப முக்கியமா? உன்கிட்ட தான் சொல்வாராம். ஷியாம் சிரித்தவாறு சொன்னான். திவ்யா துள்ளி எழுந்து டெலிஃபோனை எடுத்தாள். ஹலோ, திவ்யாவா? ஷியாம் சொன்னார். நீயும் சிங்கப்பூர் போக போகிறது ரொம்ப சந்தோஷம்மா. அது இருக்கட்டும், நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போவதாக ஷியாம் சொன்னார். அது என்ன? திவ்யா, உன்னுடைய இத்தனை நாள் கவலைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க நினச்சி தான் இந்த முடிவெடுத்தோம்.
ஐயோ, சுத்தி வளைக்காம சொல்லுங்கப்பா. எங்க தனிமையை நினைச்சு நீ கவலைப்பட்டு உன் குடும்பத்தாரை ஒதுக்குவதும் எதிர்காலத்துக்கான வாய்ப்புகளை புறக்கணிப்பதும் அதனால் உன் புகுந்த வீட்டார் அத்தனை பேரையும் அவதிக்குள்ளாக்குவதும் சரியில்லை. உனக்கு நாங்க தனியா இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து விட்டோம். உன் ஒன்றுவிட்ட அத்தை ஒருத்தி புருஷனால் கைவிடப்பட்டு தன் பிள்ளையோடு காப்பகம் ஒன்றில் இருந்தாளே, அவள் சமீபத்தில் இறந்து விட்டாள். அந்த பிள்ளை சூர்யாவுக்கு இப்போ 12 வயசு. அவனை நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடலாம்னு இருக்கோம். அப்படி செஞ்சா அவனுடைய எதிர்காலத்துக்கும் வழி பிறக்கும், எங்க தனிமையும் போயிடும் இல்லையா? உனக்கு உறவுன்னு சொல்லிக்கொள்ள ஒரு தம்பி கிடைப்பான். நீயும் ஷாமும் கவலை இல்லாமல் சிங்கப்பூர் போகலாம். என்ன சரிதானே? அப்பா பேச பேச என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்து நின்றாள் திவ்யா. தனக்கு மட்டுமே கிடைத்த பாசம் இன்னொருவருக்குமா? திவ்யாவிற்கு இப்போது புகுந்த வீட்டின் முக்கியத்துவம் புரிய ஆரம்பித்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.